Hi friends, welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய வீடியோவில் நான் அகைன் சமையல் பற்றி நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். சில சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கேட்டாங்க போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதே ரெசிபியை. பொங்கல் வித் கத்திரிக்காய் சாப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 பேருக்கு தேவையானது செய்கிறேன். ஸோ 2.5 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த 2.5 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு நான் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ வெறும் நெய்யெலாம் எதுவுமே விடாமல் அரிசியையும் பருப்பையும் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சுருக்கேன். அதில் 2 டம்ளர் பால் ஆட் பண்ணிடுறேன். நான் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியையும் சேர்த்து 2 டம்ளர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக பாலும் விட்டுறேன். ஸோ இப்போது அரிசி அலம்பி பருப்பு எல்லாமே அலம்பி வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து நம்ம அந்த குக்கரில் நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். லைட்டாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு கரண்டியில் கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் நம்ம கொடுத்தா போதும். 3 விசில் கொடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதுக்கு நடுவில் நான் பாசிப்பருப்பு 1 டம்ளர் போட்டு வேக வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சாப்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது தனியாக வெந்துட்டுருக்கு. ஸோ இது 3 விசில் வரட்டும். அதுக்காக இது நடுவில் நம்ம மூடுறதுக்கு முன்னாடி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும் குக்கரை. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் பாசிப்பருப்பு நம்ம போட்டு வச்சுருக்கோம் வேகிறதுக்கு. அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது விசில் வந்தவுடனே இதை எடுத்துருவோம். நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் கோவிலில் தருவாங்க தெரியுமா பொங்கல், வெண் பொங்கல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பொங்கலுடைய டேஸ்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கலுக்கு தேவையான தாளிதம் பண்ணிடலாம் நம்ம. ஸோ 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் ஒரே ஒரு ஒன்றும் பாதியமாக நம்ம பல்ஸ் மாதிரி கீரில் போட்டுட்டு நம்ம அதையும் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டு தாளிக்கணும். இப்போது மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம தாளிச்சிட்டு தேவைப்படுறவங்க முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை முந்திரி. ஸோ அது தனியாக அப்படியே வச்சுட்டோம். இப்போ பாசிப்பருப்பு வெந்துன்ருக்கு. ஸோ அது முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான தாளிதம் பண்ணிடலாம் நம்ம கத்திரிக்காய் சாப்ஸுக்கு. ஸோ எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இந்த கடலைப்பருப்பு இது எல்லாமே ஃப்ரை ஆன உடனே நம்ம கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 2 வெங்காயம் தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் பொடி ஆகும்போதே கொஞ்சம் ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். தென் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளி போட்ட உடனே கல் உப்பு நீங்கள் போட்டு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும் நல்லா. அதுக்கப்புறமா தான் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வசிக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நீங்கள் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும். பச்சை மிளகாவுடைய அளவு தான் இருக்கும். தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் சேர்த்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு காரம் தேவைப்படாது அப்படிங்கிறதால நான் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, சாம்பார் பொடியும். ஸோ இப்போ தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு கத்திரிக்காய். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி அதில் விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு தண்ணியோடு இருக்குது இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் தேவைப்படுறவங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து குக்கர் வந்து 3 விசில் வருது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து தாளிதம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு சீரகம், அதையும் நம்ம இதில் போட்டுடணும். அவ்வளோதான், இது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. வெண் பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்கு ஒரு டிப் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம இதை மாதிரி இறக்கிடுறோம், பால் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பால், காய்ச்சின பால் எடுத்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளுடைய இஷ்டம்தான் இது. லாஸ்ட்டு ஃபைனலாக அளவுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சாப்ஸ் வந்து கொதிச்சிட்ருக்குது. ஸோ இதுக்குமே ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். அதுவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயில் வந்த உடனே இது கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா ஆல்ரெடி கொதிச்சிருச்சு. ஸோ ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே இறக்கிடணும் கொத்தமல்லி தூவி. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் கத்திரிக்காய் சாப்ஸு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் நம்ம சேனலில் குக்கிங் ஐட்டம்ஸும் வந்து வரும், வெஜிடேரியன் ஒன்லி குக்கிங்கும் வரும் அப்படிங்கிறத நான் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த கத்திரிக்காய் சாப்ஸும் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.